தாவேக்க எம்எல்ஏக்களிடம் 100 கோடி பேரம், அடிமட்டத்திற்கு இறங்கிய திமுக. சிஎம் விஜய் கையில் ஆதாரம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு திமுக தடையாக இருக்காது. நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாகவே செயல்படுவோம் என்று மக்கள் மத்தியில் வெளிப்படையாக திமுக தெரிவித்துக் கொண்டாலும், திரைமறைவில் விஜய் முதல்வராக வராமல் இருப்பதற்கு பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து திமுக செய்து வந்தது ஒவ்வொன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்கு சில திரைமறைவு பேச்சுவார்த்தை திமுக நடத்தியதாக சி.வி. சண்முகம் போட்டு உடைத்தார். மேலும் அந்த விவகாரம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பு அந்த கடைசி நிமிடம் வரை திமுக பல சூழ்ச்சிகளை செய்து விஜய் முதல்வராக விடாமல் தடுப்பதற்கான பல முயற்சிகளை செய்ததாக சில தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக எப்படி எம்ஜிஆர் முதல்வராக அரியணை ஏறிய பின்பு தொடர்ந்து அவர் உயிருடன் இருக்கும் வரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதேபோன்று ஒரு முறை முதல்வராக விஜய் அமர்ந்துவிட்டால் அடுத்து திமுகவால் காலத்திற்கும் ஆட்சியில் அமர முடியாது என்கிற அச்சம் திமுகவின் தலைமை குடும்பத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பு டிவிகேவை மிக எளிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட திமுக, தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கிய போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கும் சுமார் 10 முதல் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் பலரும் அங்கே இருக்கிறார்கள். அதேபோன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் பலரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களின் தொடர்பை பயன்படுத்தி திமுக தரப்பிலிருந்து தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சுமார் 30 கோடி ரூபாயில் இருந்து 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக பிரபல அரசியல் விமர்சகர் ஒருவர் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தாவேக்கவில் இருந்து திமுகவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவினால் அச்சமயம் தாவேக்கவால் ஆட்சி அமைக்கதை தடுக்க முடியும். ஆனால் அவர்கள் கட்சித்தாவல் சட்டப்படி எம்எல்ஏ பதவியை இழக்கவும் நேரிடும். அப்படி ஒரு சூழல் உருவானால் மீண்டும் அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். இந்த நிலையில் ஒரு சில தாவேக்க எம்எல்ஏக்கள் தங்களிடம் திமுக பேரம் பேசுவதை தாவேக்க தலைமைக்கு ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவல் விஜய்க்கு பறந்திருக்கிறது. இதன் பின்புதான் முதல்வராக விஜய் பதவியேற்பதற்கு முன்பும் சரி, தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நடைபெற்ற ஓட்டெடுப்பு கடைசி நிமிடம் வரை அனைத்து தாவேக்க எம்எல்ஏக்களும் பத்திரமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் கடைசி வரை திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தாவேக்க எந்த காரணம் கொண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது, முதல்வராக விஜய் அரியணை ஏறிவிடக்கூடாது என்று பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தும் அதையெல்லாம் முறியடித்துதான் விஜய் தற்போது முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.